திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் ஜெமினி கணேசன். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் கோலோச்சிய காலகட்டத்தில் தொடர்ந்து காதல் படங்களில் நடித்து ஹிட் கொடுத்தவர். அதன் காரணமாக அவருக்கு காதல் மன்னன் என்ற பெயர் வந்தது. ஜெமினி கணேசன் சினிமாவில் மட்டுமல்லாது ரியல் லைஃபிலும் ஒரு காதல் மன்னனாகவே வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு அவர் செய்த 4 திருமணங்களே சான்று. ஜெமினி கணேசன் முதலில் அலமேலு என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு மொத்தம் 4 மகள்கள். அதில் ரேவதி, கமலா செல்வராஜ், ஜெயலட்சுமி ஆகிய 3 பேரும் மருத்துவர்கள். மற்றொரு மகள் நாராயணி பத்திரிகையாளராக பணியாற்றினார். அதேபோல ஜெமினி கணேசனின் 2வது மனைவியான புஷ்பவல்லிக்கு ரேகா, ராதா என 2 மகள்கள் உள்ளனர். இதில் ரேகா பாலிவுட்டில் டாப் ஹீரோயினாக வலம் வந்தார். நடிகை சாவித்திரி தான் ஜெமினி கணேசனின் 3வது மனைவி. இவர்களுக்கு விஜய சாமுண்டீஸ்வரி என்கிற மகளும் சதீஷ்குமார் என்ற மகனும் உள்ளனர். ஜெமினி கணேசனின் 4வது மனைவி பெயர் ஜூலியானா ஆண்ட்ரூ. இவர்களுக்கு குழந்தை இல்லை. இந்நிலையில் ஜெமினி கணேசனின் முதல் மனைவிக்கு மகளாக பிறந்த கமலா செல்வராஜ் தன் தந்தை பற்றி யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார். அந்த பேட்டியில் ஜெமினி கணேசன் சாம்பார் என அழைக்கப்பட்டது ஏன் என்பது பற்றிய கேள்விக்கு அவர் கூறியதாவது: எனது தந்தை மிகவும் அழகாக இருப்பார். அது மட்டுமின்றி அவர் ஃபிட்னஸ் ஃப்ரீக். அதனால் தினமும் உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார். இருப்பினும் அவர் அசைவம் சாப்பிட மாட்டார். அவர் ஒரு சைவ பிரியர் என்பதனால் அனைவரும் அவரை சாம்பார் என்று கூப்பிடுவார்கள் என கமலா செல்வராஜ் கூறியிருக்கிறார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.